பார்த்திங்கன்னா கல்லணை ட்ரிப் போகலான்ட்டு காலையிலே கிளம்புனேன். ஒரு 9 மணிக்கெலாம் திருச்சி வந்துட்டேன். ஸோ திருச்சி டு கல்லணை 13 கிலோமீட்டர். காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே போயாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஜெயங்கொண்டம் அணைக்கட்டு மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அணைக்கட்டுகள் இரும்பில் இருக்கிறதுலாம் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருந்தாங்க. இந்த அணைக்கட்டுகளெல்லாம் அந்த ஷட்டர்ஸ் எல்லாமே சில்வர் கலரில் அடித்த வண்டியல் இண்டியெல்லாம் ஊற்றி விட்ருவாங்கடா. தலைகளை உருப்படியெல்லாம் அந்த பாலம் சைடில் உள்ளது எல்லாமே வந்து புதுசாக பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்குது. எப்போ பண்ணாங்கன்னு தெரியல. அரசியல் சிலைக்கு முன்னாடி பலூனுக்கு பக்கத்தில் நிற்கிற காரெல்லாம் மூவ் பண்ணுங்க சார். உங்கள் வண்டி நோ பார்க்கிங் நினைக்கிது, மூவ் பண்ணுங்க. குட்டியானுக்கு பக்கத்தில் நிற்கிற காரை மூவ் பண்ணுங்க. பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோவில்கள்லாம் இருந்தது. 2-3 கோவில்கள் பார்க்கல. பாலத்தின் மீது எந்த ஒரு வாகனமும் நிறுத்த அனுமதி இல்லை சார். கட்டணம் இல்லாத கார் பார்க்கிங் மண்மண்டபம் அறிவித்துள்ளது. சிறிதளவு தண்ணீர் தான் போச்சு, பெருசாக தண்ணி இல்லை. வெயில் சீசன் அப்படின்றதுனால அந்த கல்லணை வந்து பார்த்திங்கன்னா திருக்காட்டுப்பள்ளின்ற ஒரு அந்தாண்ட இருக்காண்ணா. அவ்வளோதானா? இதோட முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். பாலத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடில் உழவர்கள் வந்து ஏற்கலப்பையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டாட்யூ வச்சுருக்காங்க. ஸோ அங்கே கல்லணையில் வந்து சில போர்ட்லாம் கொஞ்சம் வேலைகளும் நடந்துருக்கு.
ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஒரு ஒயிட் கலரில் கரிகால சோழனுடைய மணிமண்டபம் ஒன்று கட்டியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு போனேன். ஸோ அதை பார்க்கும்போது நிறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து மாநாட்டு ஸோ அவங்களும் அந்த ஃபோட்டோஸ் ஸோ இதுதான் அந்த கரிகால சோழனுடைய போர்க்காலத்தில் வந்து யானையை பயன்படுத்தினார். ஸோ இது ஃபுல்லாகவே சில்வர் ப்ளஸ் சில்வரில் ஒரு பித்தளை அதை பயன்படுத்தி அமைச்சிருப்பாங்க. இந்த யானை கரிகாலனுடைய சிலைகள் மணிமண்டபத்தை சுற்றி உள்ள படங்களில் பார்த்தீங்கன்னா எதனால் அந்த அணையை அமைச்சார், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அணை வந்து தேவைப்பட்டுச்சு விவசாயிகளுக்கு, அதுக்காக அமைச்சார் அப்படின்ற ஒரு வரலாறை வந்து இந்த சுற்றி உள்ள படங்களில் வந்து காமிச்சிருப்பாங்க. டீட்டெயில்டாக இருக்கும் எல்லாமே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தம்பிங்க வழி எங்கே பாருக்கு? எகிரி குதிச்சு தான் வரணுமா? ஏன் வழி இல்லை வேறு இடத்துல கேட்டில்?